ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லடாக்கில் பேங்காங் அப்படின்ற அந்த லேக்கில் இருக்கோம். அது எக்ஸாக்டாக எனக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல. அந்த இடத்துல அங்கங்கே ஒரு நிறையா வில்லேஜ் இருக்குது. அதில் ஸ்பாங் மிக் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த சைடு இருக்குல்ல, அங்கே தான் அந்த நண்பன் அந்த கிளைமேக்ஸின்னு எடுத்தாங்களா என்னென்னு அதை பற்றி தெரியல. அதுதான் அங்கே கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பச்சை பசையாக பீச் மாதிரி, அது பீச் வியூ பாயிண்ட் அங்கே ஒன்று போட்டுருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த இடத்துல தான் இருக்கோம். இந்த லேக்கா இந்த லேக்கு சரியான பெருசு. இந்த சைடு அங்கிட்டலாம் ஆர்மி இருக்காங்க. இதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆர்மி நான் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது போட் நின்றுச்சு. நம்ம நேவி போட் இருக்குங்களா, அது மாதிரி சின்ன ஸ்பீட் போட் மாதிரி அங்கங்கே நின்றுச்சு. என்னென்னு கேட்டால் அது ஆர்மியா. எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடா அது லேக்குன்னு சொன்னானுங்க. என்னென்னு பார்த்தா இது அவ்வளோ பெரிய லேக். எனக்கு இதை பற்றிலாம் சுத்தமாக ஐடியாவே இல்லை. எனக்கு இந்த அறிவுலாம் இல்லை. நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இன்னமும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தா இது சரியான பெருசு. கிலோமீட்டர் கணக்கில் நீண்டு போயிட்டே இருக்குது. இதில் சோகம் என்னன்னா 40-45% தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கான். மிச்சம் ஃபுல்லாக சைனாக்குள்ளே இருக்குன்றானுங்க. மேப்பை பார்த்தா அப்படி தான் இருக்குது. பார்டரை தாண்டி அங்கிட்டு இருக்குது. இதில் அந்த சைட்லாம் அங்கே கிராமம் இது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அந்த இதில் அங்கே ஃபுல்லாக ஆர்மி கேம்ப் இருக்குது. போட்டு இது வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே நம்ம ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் கேட்டு நம்ம இங்கே தான் நம்ம டென்ட் பீச் பண்ணி இன்றைக்கி இங்கே தூங்குகிறோம். நம்மளை சுற்றி மேலே பூரா ஸ்னோ மவுண்டன்ஸ் இருக்கா. இதை கடந்து தான் நம்ம சாங்லா பாஸை கடந்து இந்த இடத்துக்கு வந்தோம். இன்றைக்கி எப்படா அந்த இடத்த ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது. நேற்று ஃபுல்லாக சரியான மழை கொஞ்சம், அதனால் எப்படா போகுதுன்னு நினச்சிட்டு தான் காலைல கிளம்புனேன். வெயில் அடித்தோடனே செம சந்தோஷம் எனக்கு. அப்பாடா வெயில் அடிக்குதுடா அப்படின்னு சொல்லி 2-3 நாள் கழிச்சு அப்புறம் வந்தேன். ஒரு லிஃப்ட்டு கிடச்சிச்சா டேரெக்டாக இந்த டுர்புக்குன்னு சொல்லி வில்லேஜுக்கு கொண்டேன். 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் என்னை கொண்டாந்து விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். அப்புறம் ஒருத்தங்களை மறைச்சேன். அவங்க ஒரு ஃபாரினர், ஸ்பெயின் நினைக்கிற ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. அவங்கள ஏற்றிட்டு வந்து டேரெக்டாக இந்த லேக்குக்கு வந்துட்டேன். இன்றைக்கும் போல் இன்றைக்கும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக முடிஞ்சிருச்சு. லைட் அவ்வளோதான் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது சூரியன். இதுதான் கடைசி. செம்ம பெரிய லேக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் இதில் தான் தூங்கலான் இருக்கேன். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வில்லேஜ் இருக்குது. அது வரைக்கும் இந்த லேக்லேயே நடந்து போயிட்டு அங்கே போய் தூங்கலான் இருக்கேன். ஓகே, இன்றைக்கி ஜம்முன்னு தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். இதுதான் நான் இருக்கிற இடத்தோட வியூ. இது இங்கிட்டிருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது. இதுதான் வியூ. அலை அடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்களே. அப்படியே இதில் போகணும். கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது. சைனாவுக்கு உள்ளே அங்கிட்டு இருக்குது. அவ்வளோ தூரம் இருக்குது. நாளைக்கு போகும்போது ஸ்டோரி போடுறேன் பாருங்கள்.